மாற்றம் சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் அந்த கஞ்சா போதை, அந்த மது போதை, அதனால பல்வேறு பிரச்சனை. கரூர்ல கூட ஒரு பெண்மணி வந்துட்டு மது போதையில நள்ளிரவில் என்னை அழைச்சாங்க அப்படின்ட்டு. இப்போ ஒரு காவலர் காஞ்சிபுரத்தில் தாக்கப்பட்டார். அவரும் அவர் கணவரோட பிரச்சனையா இருந்தாலும் மது போதை. அவர் நார்மலா ஒரு சண்டை இருக்கிறது அந்த மதுவால இல்லை ஒரு கஞ்சாவால ஒரு வந்து அது அதிகமாயிடுது. நம்ம என்ன சொல்ல வரோம் சார்? இது இளைஞர்கள் அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் இங்க இல்லை சார். மாற்றம் மூலியமா என்னால என்ன முடியுமோ என்னால என்ன முடியுமோ நான் அதை ட்ரை பண்றதுக்கு விஜய் சூர்யா சார் சேர்ந்திருக்காரு. நல்ல உள்ளங்கள் மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுன்ற அந்த எண்ணத்தை விதைக்கிறது தான் மாற்றத்துடைய நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. இந்த மது, இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, அவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் அவரோட கஜானாவே தமிழ்நாட்டு இங்க உலகத்துல வைக்காம மேல வச்சுட்டாரு. அதனால எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு அந்த அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு வச்சு நீங்க லாஸ்ட் வீக் போகும்போது சந்தோஷமா இருப்பீங்க, அவ்வளவுதான். லாஸ்ட் வீக் கூட நான் ராயபுரம் போயிருந்தேன். ராயபுரம் ஏரியாவில் பசங்கள்லாம் இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே தான் அந்த 100 குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஷூஸ்லாம் பண்ணி நம்மளால முடிஞ்சது அதுதான் பண்ண முடியுமே தவிர அது பண்ணிட்டு வந்தோம். லாஸ்ட் வீக் அது பண்ணிட்டு வந்தோம். நிறைய பேர் மாற்றத்தை நோக்கி அவங்களோட பயணிக்க வராங்க. இது மட்டும் இல்லாத சமூக ஆர்வலை எனக்கு எதனா திட்டம் இருக்குங்களா, இல்லை வேற என்ன மாதிரி திட்டம் இருக்கு? இந்த திட்டம்லாம் ஒண்ணுமே இல்லை சார். யாரெல்லாம் மாற்றத்தில் சேர்ந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு என்ன இருக்கிறவங்க வராங்களோ எல்லாரையும் சேர்த்துக்கலாம் சார். நம்ம இது வேற திட்டமோ எண்ணமோ ஃபியூச்சர் இது அது ஐடியாலாம் ஒண்ணுமே இல்லை சார். எனக்கு அரசியலோட பின்னோக்கத்தில் இருக்கிறதான்றதும் உங்களுக்கு கேள்வி வருது. அந்த மாதிரி ஒரு இல்ல சார். எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. எனக்கு ஐடியா இல்லை, அம்மாவுக்கும் பிடிக்காது சார். மத்திய அரசியல் தமிழ் அரசியல் எப்படி இருக்கு? மோடி 3வது பிரதமராக இருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்துல 40 பாராளுமன்ற தொகுதியிலும் திமுக வெற்றி பெற்று அது எந்த மாதிரி பாக்குறீங்க? ஜெயிச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் ஜெயிக்க போறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சு. அரசியல் ரீதியா எந்த இதுவும் வேணாம் சார். தேங்க்யூ ஸோ மச். பல இளைஞர்கள் சேர்றதுக்கு விருப்பப்படுறாங்க. அதை எப்படி உங்களை நாடணும்? அதுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு, எல்லாம் சேர்ந்துட்டு தான் சார் இருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க சைடு அவங்க உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் நானே அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, மாசம் உங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்றாங்க. இது அக்கௌண்ட்ல எனக்கு அக்கௌண்ட்டே இல்லை, மாற்றத்துக்கு அக்கௌண்ட்டே இல்லை. நீ பண்ணணும்னு நினைச்சினா நல்லது பண்ணினா அக்கௌண்ட் மேல இருக்க தவிர எனக்கு அக்கௌண்ட் இல்லை. தேங்க்யூ சார்.